வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயா கோயிலுக்கு போறப்போ நம்ம என்ன வாங்கிட்டு போகணும் ஐயாவுக்காக அப்படிங்கிறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பகவான் வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல ஐயாவுக்காக நிறைய பலகாரங்கள் வாங்கிட்டு வருவாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா பகவான் எல்லாத்துட்டையும் அதை வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. மீதி வாங்கிட்டு வர்றவங்கள அந்த மரத்துல கட்டி விட சொல்லிடுவாங்க. வேப்ப மரத்துல, விரிய மரத்துல அதை அப்படியே கவரோட கட்டி விட்டுருச்சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2-3 நாள் கழித்து அந்த கவரை எடுத்து பிரிச்சு பார்த்தாலும் அந்த சாப்பாடு கெடாம அப்படியே இருக்கும். அதை வந்த பக்தர்களுக்கு பகவான் கொடுப்பாங்க. இது மாதிரி பல அற்புதங்களை பகவான் பண்ணியிருக்காங்க. சாம்பார் சாதம் வாங்கிட்டு வர சொல்லி அதை சிக்கன் பிரியாணியா மாத்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி அதை சாம்பார் சாதமா மாத்திருக்கிறாங்க. இது மாதிரி பல அற்புதங்கள் பக்தர்கள் கண் முன்னாடி பகவான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கனகம்பட்டி போறப்போ என்ன வாங்கிட்டு போகணும் ஐயாவுக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயாவுக்காக நம்ம கனகம்பட்டி போறப்போ தடவை நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகணும் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் இந்த பதிவு. நீங்க பல தடவை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காமனா தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, ஐயாவுக்கு மாம்பழ ஜூஸ் பிடிக்கும், அதனால மாம்பழ ஜூஸ் வாங்கிக்குவோம், புயலை வாங்கிக்குவோம், அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுப்போம், பருப்பு வாங்கி கொடுப்போம், பத்தியும் தீபமும் வாங்கி நம்ம அங்க பருத்தி வச்சு பூஜை பண்ணிட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு வந்துருவோம். இதான் நல்லா தெரிஞ்சது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. ஐயாவுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஐயாவை தேடி போறோம். அது நம்ம அவரோட இடத்துக்கு போறோம், அப்பாவை பார்க்க போறோம். அப்போ நம்ம எப்படி போகணும், அவருக்காக நம்ம என்ன வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறத ஐயா பார்ப்பாங்க. நம்ம அன்பாலையும் பாசத்தாலையும் ஐயாவுக்கு நிறைய பலகாரங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் வாங்கிட்டு போகலாம். இனிப்பு ஐட்டங்கள் வாங்கிட்டு போய் வச்சா ஐயா படையல்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் சாக்லேட் ஐட்டங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க ஒரு பேக்கரியில போய் நின்று ஐயாவை மனசார வேண்டிட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஐயா ஏத்துப்பாங்க, இதெல்லாம் ஐயாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதெல்லாம் வாங்குங்க. உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி 50 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம். அது உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி கார வகைகள் வாங்கலாம், முறுக்கு ஐட்டங்கள் வாங்கலாம், பிஸ்கட் ஐட்டங்கள் வாங்கலாம். பலகார ஐட்டங்கள்லயே நிறைய இருக்கு, வாங்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாத ஐட்டங்களா வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதை படையல்ல வச்சு கும்பிட்டுட்டு அங்க வர பக்தர்கள் நிறைய பேருக்கு அதை அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. இதுவும் ஒரு அன்னதானம் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நீங்க யார் வேணாலும் படையலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அவங்க மனசார ஏத்துப்பாங்க. கோயில்ல பூசாரிகிட்ட நீங்க கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்க கோயில் நிர்வாகத்துல அன்போட அதை வாங்கிக்கிறாங்க. நம்மளோட பாவங்களை கர்மாக்களை போக்குறதுக்கு தான் அன்னதானம் பண்ண சொன்னாங்க பகவான். நம்ம இதையும் ஒரு அன்னதானமா பண்ணலாம். ஒரு சாக்லேட் பாக்கெட் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு 50 சாக்லேட் இருக்குன்னா அது 50 பேருக்கு நம்ம அதை கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஐயாவுக்கு படைச்சிட்டு ஐயா மூலியமா அது 50 பேருக்கு தானமாகும். இது மாதிரி இந்த வழியிலையும் நம்ம தானம் பண்ணலாம். 2வது, ஐயா இருக்கிறப்போ ஐயாவை பார்க்க முடியல, அவருக்கு நம்ம எதுவும் வாங்கி தர முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நல்ல வழி. நம்ம கையால ஐயாவுக்கு ஆசையா நம்ம வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஐயாவுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க மனசார வாங்கிட்டு சந்தோஷமா ஐயாவுக்கு கொடுங்க. ஐயா கண்டிப்பா ஏற்றுப்பாங்க. ஐயாவோட படையல்ல அதை வச்சு படைப்பாங்க. அதை பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்க வாங்கிட்டு வர்றது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு பாத்துக்கங்க. கொஞ்சம் சுத்தமா இருக்கிறதா வாங்கிட்டு கொடுங்க. ஆர்கானிக் ஐட்டங்களா கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி ஹைஜீனிக்கா வாங்கிட்டு கொடுங்க. ஏன்னா அது மக்கள் எல்லாரும் சாப்பிட போறது, பல பேர் அதை சாப்பிட போறாங்க. அதனால பல வகைகள் வாங்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, பலாப்பழம் வாங்கலாம். அது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. மாம்பழம் வாங்கலாம். தேங்காய் இளநீர் வாங்கிட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பகவானுக்கு சந்தோஷமா வாங்கிட்டு கொடுக்கலாம். உங்க தோட்டத்துல விளையிற காய்கறிகளையும் ஐயாவுக்கு கொண்டாந்து அன்னதானத்துக்கு நீங்க கொடுக்கலாம். கடையில தான் வாங்கிட்டு வரணும்னு இல்லை. உங்களுக்கு தோட்டம் இருக்கு, நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அதுல வர தானியங்கள் எல்லாத்தையும் நீங்க பகவானுக்கு கொண்டாந்து கொடுக்கலாம். மனசார நம்ம குடும்பத்தை ஐயா கட்டி காத்து கொடுப்பாங்க. நம்ம அன்னதானத்துக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஒரு செலவையுமே ஐயா பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. எதையுமே பகவான் வாங்கிட்டு வச்சுக்க மாட்டாரு. நம்ம ஐயாவுக்கு 5 ரூபா நம்ம ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா பகவான் அதை 10 ரூபாயை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பல பக்தர்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காகவும் அவங்க தடையில விலக்கி அவங்க தொழில் வளர்ச்சி பெறுகிறதுக்கும் பகவான் ரொம்ப ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய அனுபவங்கள் அவங்களோட பக்தர்கள் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல வீடியோகள்ல ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க அடுத்து கனகம்பட்டி போறப்போ பலகாரங்களோ இல்ல ஸ்வீட் ஐட்டங்களோ கார வகைகளோ பகவானுக்காக நீங்க வாங்கி கொண்டு போய் படையல்ல வைக்கிறதுக்காக நீங்க கொடுக்க அவங்க அன்போட வாங்கி ஐயாவுக்கு படைப்பாங்க. நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம வாங்கிட்டு போறத பகவான் ஏத்துக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.